الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاثا تتخذون أيمانكم دخلا بينكم أن تكون أمة هي أربى من أمة إنما يبلوكم الله به وليبينن لكم يوم القيامة ما كنتم فيه تختلفون. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய ஒரு மாத காலம் ஏதோ ஒரு வாரத்தை போல் ஓடிவிட்டது. என்ன அமல் செய்தோம் என்று சிந்திப்பதற்குள்ளாக ரமலான் முடிந்து விட்டது. நம்முடைய ஆயுட்காலங்கள் இருக்கிறது, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆயுட்காலங்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிர்ணயிக்கப்பட்ட கதிர்கள். அல்லாஹ் எவ்வளவு முடிவு செய்திருக்கிறானோ, எத்தனை வருடங்கள் முடிவு செய்திருக்கிறானோ, அது கரைந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு போய் வெயில் காலத்திலே ஒரு வெயிலிலே வைக்கிற போது அந்த ஐஸ் கட்டி வேகமாக கரைகிறதோ, அதுபோல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுட்காலங்கள் கரைந்து கொண்டே இருக்கிறது. எனவே இன்னும் நாம் ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை, வாரத்திற்கு ஒரு முறை, ஜும்மாவுடைய நாள், ஏதோ 2 ஈது பெருநாள் தொழுகை, இப்படியெல்லாம் அமல் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பத்தாது. யாருக்கு எப்போது மவுத் என்று தெரியாது, யாருக்கு அல்லாஹ் எப்போது மரணத்தை வைத்திருக்கிறான் என்பது தெரியாது. கண்முன்னாக பார்க்கிறோம், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயது பையன்கள் எல்லாம் இன்றைக்கு மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏதோ இன்னும் ஒரு 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் வாழ்ந்து விடுவோம் என்று உத்தரவாதத்தோடு ஒரு வாழக்கூடிய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ரமதானுடைய காலம் முடிந்திருக்கிறது. ரமதானுக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்கள் தொடர வேண்டும். ஏதோ ரமதானிலே செய்தது போல மாத்திரம் அல்லாமல், ரமதானிலே ஒரு அமல்கள் செய்திருப்போம், அந்த அளவுக்கு இல்லைனாலுமே கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் முடிந்த சில அமல்களை தொடர்ச்சியாக மௌத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இஸ்திகாமத்தோடு தொடர்ச்சியாக அமல்களிலே உறுதியோடு செய்யக்கூடிய அமல் இருக்கிறது. இது ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்தமான அமலாக இருக்கிறது. காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை காலங்களில் மாத்திரம் ஒருத்தர் அமல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை சரியாக விளங்கவில்லை என்று அர்த்தம். குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம் ஒருத்தர் அமல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை சரியாக விளங்கவில்லை என்பதாக அர்த்தம். சொன்னார்கள் காலங்களில் மாத்திரம். ரமதானுடைய காலங்களில் மாத்திரம் அமல் செய்தார். ரமதானுக்கு பிறகு பள்ளியில் ஆள காணல. குறிப்பிட்ட காலங்களில் மாத்திரம் அமல் செய்கிறார். ஜும்மாவுடைய தினத்தன்று பள்ளிக்கு வந்து விடுகிறார். ஆனால் மிற்றைய நாட்களில் தொழுவது கிடையாது, 5 நேர தொழுகைகள் கிடையாது. அதே போல குறிப்பிட்ட இடங்களில் அல்லாஹ்வை இபாதத்தை செய்கிறார். உதாரணமாக ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார், உம்ராவிற்கு செல்லுகிறார், அங்கே காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து கதறுகிறார், துவா செய்கிறார், தவாப் செய்கிறார். இப்படி எல்லா அமல்களும் இருக்கிறது. ஆனால் ஊருக்கு வருகிறார், திரும்பி வந்த பிறகு எந்த அமலும் இல்லை. அப்போ காலங்களில் செய்யக்கூடிய அமல்கள், குறிப்பிட்ட இடங்களில் செய்யக்கூடிய அமல்கள், இப்படி செய்பவர்கள் அல்லாஹ்வை விளங்கவில்லை என்பதாக சொன்னார். யார் அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறார்களோ குறிப்பிட்ட காலங்களில் மாத்திரம் அமல் செய்ய மாட்டார்கள், மௌத் வரைக்கும் அமல் செய்வார்கள். குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம் அமல் செய்ய மாட்டார்கள். அவரிடத்துல இங்கேயும் துவா இருக்கும், அங்கேயும் துவா இருக்கும்.
இங்கேயும் துவா இருக்கும். காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்தும் துவா கேட்பார்கள். குறிப்பிட்ட காலங்களில் மாத்திரம் அமல் செய்ய மாட்டார்கள். இங்கேயும் 5 நேர பேணுதலாக தொழுவார்கள். அதே போல ரமதானுடைய காலத்திலும் கூடுதலாக அமல் செய்வார்கள். காலங்களில் குறிப்பிட்ட இடங்களில் அமல் செய்பவர்கள் அல்லாஹ்வை விளங்கவில்லை என்பதாக சொன்னார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள், பிஸல் கௌம், மனிதர்களிலே ஆக கெட்ட சமூகம் யாருன்னு சொன்னா, லா யஅரிஃபூனல்லாஹ இல்லா ஃபீ ஷஹ்ரி ரமதான். அல்லாஹ்வை அறிந்திருப்பார்கள், அல்லாஹ்வை விளங்குவார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள் ரமதானிலே மாத்திரம். ரமதானிலே மாத்திரம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை விளங்கவில்லை, மனிதர்களிலே ஆக கெட்ட சமூகம் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ரமதான் முடிந்து விட்டது, அமல்கள் தொடர வேண்டும், அமல்கள் தொடர வேண்டும். ரமதானிலே மாத்திரம் நம்முடைய அமல்கள் இருப்பது என்பது கூடாது. ரமதானுக்கு பிறகும் நம்முடைய அமல்கள் இருக்கணும், மௌத் வரைக்கும் நம்முடைய அமல்கள் இருக்கணும். அல்லாஹ்வை சரியாக முறையில் விளங்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், வமா கதருல்லாஹ ஹக்க கதிரி, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி விளங்க வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி நீங்கள் அறிய வேண்டுமோ அது போல நீங்கள் அறியவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இஸ்திகாமத்தோடு தொடர்ச்சியாக மௌத் வரைக்கும் நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுவான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். ஒரு மனிதன், ஒரு முஃமின் இருக்கிறானே, ரமலான் வரைக்கும் அவனுக்கு அமல் என்பது, ரமலானுக்கு பிறகு ஓய்வு என்பது கிடையாது. ஒரு முஃமினுக்கு ஓய்வு என்று சொன்னால் மௌத்துக்கு பிறகுதான் முஃமினுக்கு ஓய்வு. ரமலான் வரைக்கும் அமல், ரமலானுக்கு பிறகு ஓய்வு. சில பேர் நினைக்கிறாங்க, இவ்வளவு நாள் ரமலானுடைய நோன்பு நோற்றும் அமல் செஞ்சோம், இப்போ நாம ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, ஒரு முஃமினுக்கு ரெஸ்ட் என்பது கிடையாது, ஒரு முஃமினுக்கு ஓய்வு என்பது கிடையாது. எது வரைக்கும் என்று சொன்னால் மௌத் வரைக்கும் என்பதாக சொல்லி காட்டினான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, மௌத் வருகிற வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு முஃமினுக்கு ஓய்வு என்பது கிடையாது, மௌத் தான் ஒரு முஃமினுக்கான ஓய்வு. ஒருத்தர் மௌத் ஆயிட்டாருன்னு சொன்னா அதுதான் அவருடைய ஓய்வு என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கிற போது பேசுகிறார்கள், சொன்னார்கள், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன், அல்லாஹ் என்னை பரக்கத்து பொருந்திய ஒரு மனிதனாக ஆக்கி இருக்கிறான். சொல்லிட்டு சொன்னாங்க, வௌசானி, அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். எது வரைக்கும் என்று சொன்னால் மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் எனக்கு வசியத்து செஞ்சிருக்கிறான். ஏதோ 1 மாத காலத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் எனக்கு தொழுகைக்கு வசியத்தை செய்யல. 1 வருட காலங்கள், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் அல்லாஹ் எனக்கு வசியத்தை செய்யல. அல்லாஹ் எனக்கு எது வரைக்கும் வசியத்தை செஞ்சிருக்கிறான்? மாதும் துஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் அல்லாஹ் எனக்கு வசியத்தை செஞ்சிருக்கான் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பார்க்கிறோமா இல்லையா? 1 மாத காலங்கள் 1 வாரத்தை போல ஓடி விடுகிறது, 1 வருட காலங்கள் 1 மாதத்தை போல. கியாமத் நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் நாம் அமல் செய்யாமல் உட்கார்ந்து இருந்தோம் என்று சொன்னால் இது யாருக்கும் நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நாம் நஷ்டத்தை அணிவித்துக் கொள்கிறோம், நமக்கு தான் நாம் நஷ்டத்தை எழுதி கொள்கிறோம். மூத்தாகிட்டும், ஒருத்தர் கபூர்ல வைக்கப்பட்டுட்டார், யாரும் வரமாட்டாங்க, அவருடைய அமலை தவிர எதுவும் வராது. என்ன அமல் செஞ்சிருக்கிறார் உலகத்திலே? சொத்து சேர்த்து வச்சாருங்க, நிறைய பில்டிங்கை கட்டினாருங்க, நிறைய கடையை வாங்கி போட்டாருங்க, நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காருங்க, இது எதுவும் வரப்போறது இல்லை. மௌத் ஆயிட்டார், கலிமாவோடு மௌத்தானார், கபூர்ல வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அமல் செஞ்சாரோ அதுதான் வரும். உலகத்துல என்ன அமல் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறார், இதுதான் அவர் கூட வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் ஏதோ குறிப்பிட்ட காலங்கள்ல அமல் செஞ்சோம், பிறகு விட்டுட்டோம், அப்படி அல்ல. இது முஃமின்களுடைய சிஃபத் அல்ல. முஃமின்களுடைய தன்மை என்ன? தொடர்ச்சியாக அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருப்பார்கள். காலங்களில் மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக மௌத் வரைக்கும் அல்லாஹ்வை இபாதத்து செய்து கொண்டே இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சில கேள்விகள் கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ், ஏதாவது நல்ல அமல் சொல்லித்தாங்களே, ஏதாவது ஒரு நல்ல அமல் சொல்லித்தாங்களே. கேட்கும் போதே சஹாபாக்கள் இப்படி சொல்வார்கள், இஸ்தகீம் யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு அமல் சொல்லித்தாங்க, அந்த அமலே நாங்க 1 நாள் 2 நாள் அல்ல, மௌத் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில செய்யணும் யா ரசூலுல்லாஹ். 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு நாங்க விடுறதுக்கு அமல் உங்கள்கிட்ட கேட்கல, எங்களுடைய வெற்றிக்காக, நாங்க மறுமையினுடைய தேர்வு, மறுமையிலே வெற்றி பெறணும் என்பதற்காக வேண்டி யா ரசூலுல்லாஹ் நாங்க அந்த அமலை மௌத் வரைக்கும் செய்யணும் என்பதாக கேட்பாங்க. மௌத் வரைக்கும் சஹாபாக்கள் அமல் செஞ்சாங்க. எந்த அமலா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அமலா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இஸ்திகாமத்தோடு செய்யுங்க என்பதாக சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்கிற சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லாவே லா தகுன் மிஸ்ல ஃபுலான்,
இந்த மனிதரை போல ஆகிவிடாதே, இந்த மனிதர் மாதிரி ஆகிறாதே. எந்த மனிதர் கான யகூமுல் லைல், இரவு நேரத்தில் தொழுகிறார், ஃபதரகஹு, ஆனா சில நேரங்களில் தொழுகையை விட்டுறார். ஏதோ ஒரு நாள் இரவுக்கு எந்திரிக்கிறார், ஒரு நாள் ஃபஜருக்கு எந்திரிக்கிறார், வாரத்தில் ஒரு 2 நாள் எந்திரிச்சார், மிச்ச நாள் எல்லாம் ஃபஜர் விட்டுறார். இப்பேற்பட்ட மனிதனை மாறி நீ ஆகிறாத என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்கிற சஹாபியை பார்த்து சொன்னார். வறுமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்போது இதுதான், தொடர்ச்சியாக அமல் செய்கிறது. அல்லாஹ் விரும்போதும் இதுதான். சொன்னாங்க, யார் தொடர்ச்சியாக அமல் செய்வாரோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தகாஃபு வலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுடைய பயம் தேவையில்லை என்பதாக மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சுப செய்தி சொல்றான். தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வ அபுஷிரு பில் ஜன்னா, மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான், சொர்க்கத்தை கொண்டு. சொர்க்கத்தை, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறான். சொல்லக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. சாதாரண மனிதர்கள் சொன்னா அது ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனா சொல்லக்கூடியவர்கள் யார்? மலக்குமார்கள், ஒருபோதும் பொய் சொல்லாதவர்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்றான். இப்போ யார் இஸ்திகாமத்தோடு தொடர்ச்சியாக பார்க்கிறோமா இல்லையா? ரமலான் முடிந்த பிறகு பள்ளிவாசல் காலியா போயிருது, பள்ளிவாசல் காலியாயிருது. இது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அன்னைக்கு பார்க்கிறோம், நீலகிரியில, ஒட்டுமொத்த நீலகிரியிலும் கடை பங்கு. ஆனா கடை பங்கா பள்ளி பங்கான்னு தெரியல, கடை பங்கா பள்ளி பங்கான்னு தெரியல. பள்ளியில பார்க்கிறோம், வக்துக்கு 2 சஃப் தான் நிக்கிறான். பல கடை தான் இல்லை. சரி, பள்ளியில வரலாம், ஒரு நாள் இபாதத்தை செய்யலாம், துவா கேட்கலாம், வியாபாரம் இல்லைன்னு புலம்புறோம், பரக்கத்து இல்லைன்னு புலம்புறோம். ஆனா பள்ளிக்கு வர்றதுக்கு மனசு இல்லை, பள்ளிக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. அருமையானவர்களே, ரமலானுடைய காலத்துல மாத்திரம் அமல் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புறது இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு அழகான உதாரணம் சொல்லி காட்டுகிறான். யார் ரமலானுக்கு பிறகு, ரமலானுடைய காலத்தில் அமல் செஞ்சாங்க, ரமலானுக்கு பிறகு பாவம் செஞ்சு பாவம் செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் யாருக்கு உதாரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலா தகூனு கல்லதி நகதத் கஸ்லஹா மின் பாதி குவத்தின் அன்காஸா. ஒரு பெண்ணை உதாரணம் சொல்றான். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? தன்னுடைய கையால் சேலை செய்கிறாள், சேலையை கோக்கிறாள், நூல் கோக்குறா. ஒரு சேலையை கோத்துட்டா, அழகான சேலையை உருவாக்கிட்டா. எப்படி சேலையை உருவாக்கி அந்த சேலையை கட்டினாதான் பெண்ணுக்கு அழகு. ஆனா அவ என்ன செஞ்சா தெரியுமா? சேலையை உருவாக்கி சேலையை தன்னுடைய கையால கிழிச்சு போட்டுட்டா, தன்னுடைய கையால கிழிச்சு போட்டுட்டா. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இது போலதான் ரமலான்ல யார் அமல் செஞ்சாங்க, அமல் செஞ்சுட்டு ரமலானுக்கு பிறகு பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா இவர் ரமலானுடைய நன்மையை பூரா அழிச்சுக்கிட்டு இருக்கிறார். எப்படி அந்த பெண் சேலையை கிழிச்சு போடுறாலோ இவர் அது மாதிரி ரமலானுடைய காலத்துல செஞ்ச அமலே எல்லாத்தையும் இவர் அழிச்சு போடுகிறார், எல்லாத்தையும் கிழித்து போடுகிறார் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்கள், இதை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் அழகான உதாரணங்களை சொல்லி இந்த உம்மத்துக்கு புரிய வைக்கிறான். அந்த பெண் மாதிரி நீங்க ஆகிறாதீங்க, வலா தகூனு கல்லதி, நீங்க அந்த பெண் மாதிரி ஆகிறாதீங்க. அவ கிழிச்சு போட்டுட்டா, அவளை மாதிரி நீங்க உதாரணம் வேணாம். உங்களுடைய அமல்களே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய அமல்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாக்கிறதுனா என்னங்க? ரமலானுக்கு பிறகும் அமல் செய்யும். உலமாக்கள் சொல்லுவாங்க, குறிப்பாக ஒரு இபாதத் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, யார் அந்த இபாதத்தை செய்த பிறகு அல்லாஹ் இன்னொரு இபாதத்தை செய்வதற்கான தௌஃபீக்க தரானோ, முந்தைய இபாதத் இருக்கிறதே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிக்க, நம்முடைய இபாதத்தெல்லாம் ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? ரமலான் ஒருத்தருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, கபூலி ஆயிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து ரமலானுக்கு பிறகும் அமல் செய்யக்கூடிய நசீபை கொடுக்கிறான், ரமலானுக்கு பிறகும் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கிறான் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. இதுதான் ரமலான் கபூலியத்திற்கான அடையாளம். ரமலான் ஒவ்வொரு இபாதத்தும் கபூலியத்திற்கான அடையாளம் இருக்குது. அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை செஞ்சோன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பிரதிபலன் கிடைக்கணுமா இல்லையா? சாப்பிட்றாரு, சாப்பிட்டா என்ன அடங்கணும்? பசி அடங்கணும். தூங்குறார், தூங்குனா என்ன ஆகணும்? அவருடைய ஓய்வு, அவருடைய டயர்ட் எல்லாம் போய் அவர் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும். இதுதான் ஒரு விஷயத்தை செய்ததற்கு பிறகு அதற்கான பலன். ஒரு கடை வைக்கிறார், ரொம்ப நாளா ஒன்றும் வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? கடை இழுத்து மூடிடுவாரு. கடையில வருமானம் வந்தா அந்த கடையில மீண்டும் மீண்டும் வருமானத்திற்கு உண்டான வழியை தேடுவார். வருமானம் இல்லை, கடையை இழுத்து மூடிடுவார். அருமையானவர்களே, அது மாதிரியா ஒவ்வொரு இபாதத்திற்கும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான், ஒரு பலனை வச்சிருக்கிறான். தொழுகையை கொண்டு அல்லாஹ் என்ன பலன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 21வது ஜுஸுனுடைய ஆரம்ப ஆயத்து, உத்லுமா ஊஹிய இலைக மினல் கிதாபி வஅகிமிஸ் ஸலா, நீங்க தொழுகை நிறைவேற்றுங்க. தொழுகை நிறைவேற்றினா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்ன செய்யும்? மானக்கேடான காரியம், வெறுக்கத்தகுந்த செயல்களை விட்டும் தடுக்கும்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்களா இல்லையா, யா ரசூலுல்லாஹ், ஒரு சஹாபி இரவு முழுக்க இபாதத் செய்றார் யா ரசூலுல்லாஹ், காலை பொழுதுல திருடுறார்.
இரவுல இபாதத்து செய்யறார், காலையில திருடுறார். யார சொல்லலாம்? இந்த மனிதரை பத்தி என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவருடைய தொழுகை அவருடைய பாவத்தில இருந்து தடுக்கும் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை இருக்கிறதே மானக்கேடான காரியம், வெறுக்கத்தகுந்த செயல்களை விட்டு தடுக்கும்னு சொன்னாங்க. அருமையானவர்கள், அல்லாஹ் சொன்ன வார்த்தை புரியாயிருமா? அல்லாஹ்வினுடைய வார்த்தை 100க்கு 100 உண்மை. ஒருத்தர் பாவம் செய்கிறார், தொழுகிறார், பாவம் செய்கிறார், தொழுகிறார், அல்லாஹ் ஒரு நாள்ல எப்படி ஆக்கிடுவான்? இவர் பாவம் செய்யாத அளவுக்கு இவர் அல்லாஹ் உருவாக்கிடுவான். பாவம் செய்யாத அளவுக்கு அல்லாஹ் உருவாக்கிடுவான். அருமையான ரமலான்ல பாருங்க, ஷைத்தான் கட்டி போடப்படுகிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தா எல்லா மாசத்திலையும் கட்டி போட்டு எல்லாத்தையும் பள்ளிக்கு வர வச்சிடலாமே. ஆனா அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லையே. ஏன் ரமலானுடைய காலங்கள்ல மாத்திரம் சைத்தான் கட்டி போடப்படுகிறான்? ரமலான் அல்லாஹ் விரும்பக்கூடியது என்ன? மனிதர்கள் பாவம் செய்வார்கள், ஆனால் அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கிறார்களே, இந்த மனிதர்களை தான் அல்லாஹ் பிரியப்படுறான். பாவம் செய்வாங்க, ஆனா பாவத்தை விட்டு யார் விலகி இருக்கிறாங்க? இல்ல, நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்ய மாட்டேன், நான் வாழ்க்கையில பாவம் செஞ்சதற்கு தௌபா செஞ்சிடறேன் என்று செய்யக்கூடிய ஆட்களே அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ரமலானுக்கு பிறகும் நம்முடைய இபாதத்துகள் என்பது அது தொடர வேண்டும் என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட தான் சொல்லுவாங்க, நீங்க தொடர்ச்சியாக அமல் செய்யுங்க, தொடர்ச்சியாக அமல் செய்யுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொண்டிருப்பாங்க. ரமலானுடைய காலங்களில் ஒரு ஆர்வத்தோடு அமல் செஞ்சோமா இல்லையா? ரமலானுடைய காலங்களில் ஒரு ஆர்வத்தோடு, ஒரு ஆசையோடு, தேட்டத்தோடு அமல் செஞ்சிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இதே விஷயத்தை ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. இன்னலி குல்லி அமலின் ஷிர்ரத்துன், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு 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 ஆசை என்பது இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தேட்டம் என்பதாக இருக்கிறது. ஒலிகுல்லி ஷிர்ரத்துன் ஃபுதூருன், ஆனால் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு தேட்டத்திற்கும் ஒரு ஓய்வு என்பதாக இருக்கிறது. ரமலான்ல அமல் செஞ்சார், ஆனா ஆசையோடு அமல் செஞ்சார், அந்த அமலுக்கு பிறகு ஒரு ஓய்வு என்பது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதர் எப்படி நடந்துக்கணும் ரமலானுக்கு பின்னாலே? அவர் வழக்கம் போல ரமலான்ல செஞ்ச அமல் செய்ய முடியலனாலும் சரி, அவர் கொஞ்சமாக அமல் செய்து கொள்ளட்டும் என்பதாக சொன்னார். என்னை பார்த்து என்னுடைய வழிமுறையை பின்பற்றி கொள்ளட்டும். பெருமானாருடைய வழிமுறை என்ன? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, தொடர்ச்சியாக அமல் செய்பவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதாக சொன்னார். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா, அல்லாஹ்விற்கு மிக பிரித்தமான அமல் எது? எது தொடர்ச்சியாக தாயிமன் நிரந்தரமாக செய்யப்படுமோ, மௌத் வரைக்கும் செய்யப்படுமோ, இந்த அமலை தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதாக சொன்னான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ரமலானுக்கு பிறகு என்னுடைய அமல் எப்படி இருக்குது? என்னுடைய அமலினுடைய தரம் எப்படி இருக்குது? ரமலான்ல குர்ஆனை கேட்டு குர்ஆனை ஓதுனே, ரமலானுக்கு பிறகு குர்ஆன் ஓதுனேனா, குர்ஆனை தொட்டனா? ரமலானுக்கு பிறகு குர்ஆனை தொட்டேனா? இல்ல ரமலானுக்கு பிறகு 5 வக்தினுடைய தொழுகை பேணுதலா தொழுதனா? ஒண்ணுமே இல்லைங்க. ஒருத்தர் நிறைய அமல் செய்யலனாலும் பரவாயில்லை, பாவத்தை விட்டு தவிர்த்து இருந்தனா. ரமலானுக்கு பிறகு எவ்வளவு பாவங்கள், ரமலானுக்கு பிறகு எத்தனை பாவங்கள் செஞ்சுட்டு? குறைந்தபட்சம் ஒருத்தர் 5 நேரம் பேணி தொழுகிறார், பாவத்தை விட்டு தவிர்த்து இருக்கிறார், இவர் தான் இன்னைக்கான அவுலியான்னு சொன்னாங்க. தொழுக முடியுதா 5 நேரம் பேணி? அருமையானவர்களை சிந்தித்து பார்க்கணும். தொழுகையினுடைய விஷயத்திலே எவ்வளவு அசட்டியாக, எவ்வளவு சர்வசாதாரணமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தொழுகை இல்லாத மனிதர் அவர் இஸ்லாமியர் அல்ல என்பதாக சொன்னாங்க. முஃமின் அல்ல. ஒரு முஸ்லிம் தொழுகை இல்லாமல் இருக்க முடியாது. எப்படி தலை இல்லாத மனிதனை பார்க்க முடியுமா? தலை இல்லை, கண்ணில்லே பார்க்கலாம், கையில்ல பார்க்கலாம், காலில்ல பார்க்கலாம், ஆனா தலை இல்லாத மனிதனே உலகத்துல பார்க்க முடியாது. அது மாதிரி தொழுகை இல்லாத முஸ்லிமை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த தொழுகையே இன்னைக்கு சர்வசாதாரணமாக விட்டு கொண்டிருக்கிறோம். அது ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் நாம முடிவு எடுக்கணும், நியத்து செய்யணும். எங்களுடைய வாழ்க்கையில 5 நேரம் பேணி தொழுகுவேன். எங்க இருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் தொழுதுருவேன். என்னால சில நேரங்களில் பள்ளிக்கு வர முடியலையா, நான் வீட்டிலேயாவது என்னுடைய தொழுகையை தொழுதுருவேன். ஃபஜருடைய நேரத்திலே நான் ஒருபோதும் தூங்க மாட்டேன். ரமலானுடைய காலத்திலே எப்படி நான் விழித்து ஃபஜருடைய தொழுகைக்கு வந்தேனோ அது போல நான் வர முயற்சி செய்வேன் என்பதாக நியத்து செய்யணும். அருமையானவர்களே, அது தொழுகையை விடுவதல்ல. ரமலானுக்கு பிறகு நம்முடைய அமல்கள் இருக்கிறதே அது தொடர வேண்டும் என்பதாக சொன்னாங்க. சரி, அமல்கள் இஸ்திகாமத்தா தொழுதா என்ன கிடைக்கும்? முதலாவது சொன்னாங்க, அல்லாஹ் பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை தடுப்பான்னு சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார். ஒரு சஹாபி சொன்னாங்க, அவர் இரவு நேரத்தில் தொழுகிறார், காலை பொழுதுல திருடுறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவருடைய தொழுகை அவருடைய பாவத்திலிருந்து தடுக்கும்னு சொன்னாங்க. அப்போ இஸ்திகாமத்தாக தொடர்ச்சியாக ஒருத்தர் அமல் செஞ்சாருன்னு சொன்னா முதல் விஷயம் அவருக்கு என்ன நடக்குது? அவருடைய பாவத்திலிருந்து அந்த அமல் தடுக்குது என்பதாக சொன்னாங்க. ரெண்டாவது சொல்லி காட்டினாங்க, பாவங்கள் மன்னிப்பதற்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க.
ஒருத்தர் தொடர்ச்சியா அமல் செய்கிறார் இஸ்திகாமத்தோடு, ரமலானுடைய காலங்களில் மாத்திரமல்ல எல்லா காலங்களிலும் அல்லாஹ் இபாதத்தை செய்கிறார், நன்மைகள் செய்கிறார், நன்மையான காரியங்கள் செய்கிறார் அப்படின்னு சொன்னா பாவங்களில் இருந்து பாவங்களை மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டினார். பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம். ஒரு மனிதர் இருக்கிறார், 5 வேளை தொழுகிறார், 5 வேளை தொழுகிறார். அவருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு இருக்கிறது. எப்படி அந்த ஆற்றிலே 5 வேளையும் அவர் குளித்தால் அவருடைய உடம்புல எந்த அழுக்கும் இருக்காதோ, அவர் தொழுதால் அவருடைய உடம்புல அவருடைய வாழ்க்கையிலே எந்த பாவம் இருக்காதுன்னு சொன்னார். அவருடைய பட்டியலிலே எந்த பாவம் இருக்காது. அப்போ தொடர்ச்சியா செய்கிறார், 5 வேளை தொழுது கொண்டே வரார். இவருடைய பட்டியல்லே, இவருடைய லிஸ்ட்லே எந்த பாவமும் இருக்காது என்பதாக சொல்லி காட்டினார். இப்போ தொடர்ச்சியா அமல் செய்யறனாலே அல்லாஹ் கொடுக்கிற 2வது விஷயம் என்ன? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான்னு சொன்னான். அல்லாஹ் தௌபாவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறான்னு சொன்னான். அதே போல அல்லாஹ் நல்ல முடிவை கொடுப்பான். 3வது விஷயம் சொன்னாங்க, ஒரு மனிதர் தொடர்ச்சியா இபாதத்து செய்கிறார், நன்மையான காரியங்கள் செய்கிறார், இவருக்கு அல்லாஹ் நல்ல முடிவுகளை கொடுப்பான். மறுமையில ஒரு வியாபாரி வந்தார். அல்லாஹ் தஆலா அவரிடத்துல கேட்கிறான், உலகத்துல நீ என்ன அமல் செஞ்ச? அந்த வியாபாரி சொல்றார், யா அல்லாஹ் எந்த அமலும் பெருசா எந்த அமலும் செய்யல, ஆனா என்னிடத்துல ஒரு அமல் இருந்தது. அவர் சொல்றார், என்கிட்ட ஒரு அமல் இருந்தது. அது என்ன அமல் சொன்னா, எனக்கு நீ நிறைய செல்வத்தை கொடுத்திருந்தே, நான் கேட்கிற ஆளுக்கெல்லாம் கடன் கொடுத்தேன். சில மனிதர்கள் உனக்கு பயந்து கடனை கொடுத்துருவாங்க, ஆனா சில மனிதர்கள் கடனை கொடுக்க மாட்டாங்க, ஓடி ஒளியுவாங்க. நான் அந்த மக்களை மன்னிச்சு விட்டுருவேன்னு சொன்னாங்க. நான் அந்த மக்களை மன்னித்து விட்டுருவேன், கடன் கொடுக்க முடியாத ஆட்களே மன்னித்து விட்டுருவேன் என்பதாக சொன்னாங்க. இது என்னுடைய வாழ்க்கையிலே மூத்து வரைக்கும் இந்த அமல் இருந்துச்சு. அதனாலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி. வாழ்க்கையில எந்த அமலும் இல்லை, ஆனா ஒரே ஒரு அமல் இருந்தது, நான் கடன் கொடுத்த ஆட்களை மன்னிச்சு விட்டுருவேன். அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்றான், நீ சொர்க்கத்துக்கு போ என்பதாக. அருமையானவர்களே, வாழ்க்கையில பெருசா அமல் இல்லைனாலும் சரி, ஒருத்தர் யாரை பத்தியும் தப்பா நினைக்கிற உள்ளத்துல, யாரை பத்தியும் தப்பா நினைக்கல, இந்த ஒரு அமல் போதும் அல்லாஹ்விடத்துல ஈடேற்றத்திற்காக வேண்டி. யாரை பத்தியும் உள்ளத்துல இன்னைக்கு வருதா, யாரையாவது ஒருத்தரை பத்தி தவறான எண்ணம் தான் வருது, அவர் அப்படிங்க இவர் அப்படிங்க, நான் எப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்லை. அவர் அப்படி இருக்கிறார், இவர் அப்படி இருக்கிறார், அவர் இந்த தப்பு செய்யறார், இவர் இந்த தப்பு செய்யறார், அவர் சரியே இல்லைங்க, அவர் லாய்க்கே இல்லைங்க, நான் தப்பு செய்யறேங்க, என்னுடைய வாழ்க்கையில என்ன தப்பு இருக்குது, நான் தகுதியானவனாக இருக்கிறேனா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக ஒரு அமல் போதும், ஒரு இபாதத்து போதும், தொடர்ச்சியா செய்யறதுனாலே அல்லாஹ் என்ன கொடுக்கறான்? நல்ல முடிவை கொடுக்கறான் என்பதாக சொல்லி காட்டினான். அடுத்து சொன்னாங்க, 4வது விஷயம், தொடர்ச்சியா ஒருத்தர் இஸ்திகாமத்தா செய்றார், அல்லாஹ் ஒரு கட்டத்திலே இவர்னால அந்த அமல் செய்ய முடியாமல் போனா அல்லாஹ் செஞ்ச அமலினுடைய கூலியை கொடுக்கறான்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, ஒருத்தர் தொடர்ச்சி அமல் செஞ்சுக்கிட்டே வரார், ஆனா பயணத்தின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ அமல் செய்ய முடியாம போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அமல் செஞ்ச கூலியை இவருக்கு கொடுக்கிறான். ஒருத்தர் தஹஜ்ஜத் தொழுதுகிட்டே வரார், ஆனா ஒரு நாள் அவருடைய நோயின் காரணமாக தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கல தஹஜ்ஜத்துக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட கூலியை கொடுக்கிறான்? தஹஜ்ஜத் தொழுத ஆட்களினுடைய கூலியை கொடுக்கிறான். அது மட்டும் இல்லை, உலமாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் இவருக்கு கொடுத்த தூக்கம் இருக்குதா இல்லையா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தூக்கம் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தூக்கம். அருமையானவர்களே, தொடர்ச்சி அமல் செய்யறதுனாலே நம்மளால ஒரு கட்டத்தில் அமல் செய்ய முடியலனாலுமே கூட அல்லாஹ் அந்த அமலினுடைய நன்மையை இவருடைய பட்டியலில் எழுதி கொண்டே இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, சஹாபாக்கள் தொடர்ச்சி அமல் செய்வாங்க, ஒரே ஒரு அமல் மௌத் வரைக்கும் செய்வாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்திற்குரிய மனைவி, பல கட்டங்களில் வீட்டு வேலைகள் செய்து செய்து தன்னுடைய கைகள் எல்லாம் ஓஞ்சு போச்சு, தோள்பட்டை எல்லாம் வீங்கி போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சில போரில் இருந்து சில ஆட்கள் வந்திருக்கிறாங்க, அடிமைகள் வந்திருக்கிறாங்க. இப்போ அலி அவர்கள் சொன்னாங்க, வாங்க உங்களுடைய தந்தை இடத்துல போய் சில அடிமைகளை வாங்கிட்டு வரலாம், வீட்டு வேலைக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, பெருமானாருடைய வீட்டில் நீங்க சந்தோஷமாக இருந்தீங்க, ஆனா இங்க வந்து ரொம்ப சிரமப்படுறீங்க, ஒரு ஆள்ல வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கூட்டு போறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. 2 தடவை போயிட்டாங்க. முதல்ல போறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கவனிக்கல, பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய தந்தை இடத்திலே எப்படி நான் கேட்கறதுன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2வது முறை தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு பெருமானார் இடத்துல போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, என்ன விஷயம்னு கேட்கறாங்க. எதுக்கு வந்தீங்க? யார சொல்ல, ஒரு அடிமை கொடுத்தா நல்லா இருக்கும், எங்களுடைய வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வேனே. மகள் கேட்டு ஏதாவது தந்தை வேணான்னு சொல்லுவாங்களா?
ஏதாவது தந்தை வேணான்னு சொல்லுவாங்களா? மகள் கேட்டுட்டா உடனே எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கக்கூடிய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டங்களிலும் பெருமானார் தன்னுடைய மகளின் மீது அவ்வளோ பிரியமாக இருந்தார். மௌத்துடைய நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து காதில் 2 விஷயம் சொன்னாங்க. 2 விஷயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அழுகிறார்கள். சொன்னாங்க, முதல் விஷயம், உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், ஒருத்தர் விஷ வைத்து கொல்லப்படுவார்கள் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்பட்டாங்க. 2வது சொன்னாங்க, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ன வந்து சந்திக்கக்கூடிய முதல் ஆள் நீயா இருப்பன்னு சொன்னாங்க. நீயா இருப்பே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டாங்க. இப்படி பிரியத்திற்குரிய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, பாப்பாவே ஒரே ஒரு ஆட்களை வீட்டுக்கு கொடுத்துருங்களே, என்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறேன், என்னால முடியலன்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல் சொல்லித்தரேன், அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. மகளுக்கு சில அமல்களை சொல்லி தந்தாங்க. அலி அவர்கள் மருமகனும் அவர்களுக்கும் சில அமல்களை சொல்லி தந்தாங்க. சொன்னாங்க, நீங்க படுக்கிற போது சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை இதை ஓதி உங்களுடைய உடம்புகளில் தடவிக்கொள்ளுங்க, எந்த ஒரு தோய்வும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. எந்த ஒரு டயர்டும் எந்த ஒரு களைப்பும் உங்களுடைய உடல்ல நீங்க பார்க்க முடியாது காலையில் எந்திருக்கிற போது சொல்லிட்டாங்க. இந்த தஸ்பீஹுக்கு பேரு தஸ்பீஹ் ஃபாத்திமா. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தனாலே இந்த தஸ்பீஹுக்கு தஸ்பீஹ் ஃபாத்திமா என்பதாக சொல்லுகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகும் அஸருடைய தொழுகைக்கு பிறகும் இந்த தஸ்பீஹ்கள் ஓதப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த தஸ்பீஹ் பெருமானார் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடிநாதன் அவர்கள் எது வரைக்கும் இதை அமல் செஞ்சாங்கன்னு சொன்னா, சஃபீன் போர்ல சொன்னாங்க, இந்த தஸ்பீஹே என்னுடைய வாழ்நாட்கள்லே நான் விட்டது கிடையாது. சஃபீன் போர்னு சொல்லி அந்த ஒரு போர்ல நான் கலந்து கொண்டு இரவு முழுக்க போர் செஞ்சோம். ஆனா என்னால் அந்த போர்ல அந்த தஸ்பீஹை செய்ய முடியல. ஆனா அதிகாலை பொழுதுல அந்த தஸ்பீஹை நான் ஓதிட்டேன்னு சொன்னாங்க. மௌத்து வரைக்கும் அமல் செஞ்சாங்க. அருமையானவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சஹாபாக்கள் ஆர்வத்தோட ஆசையோட அமல் செய்யறவங்க அல்ல, மௌத்து வரைக்கும் அமல் செய்யறவங்க. மௌத்து வரைக்கும் சஹாபாக்கள் அமல் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்கிற ஒரு சஹாபி பெருமானாரிடத்துல ரொம்ப கேள்வி கேட்பாங்க. இபாதத்துல அதிக ஆர்வம் கொண்ட சஹாபி, அதிகமான ஆர்வங்கள். பெருமானிடத்துல யார சொல்ல நோன்பை பத்தி கேட்பாங்க. நான் எப்படி நோன்பு வைக்கட்டும், வாரத்துல எல்லா நாளும் நோன்பு வைக்கட்டா, மாசத்துல எல்லா நாளும் நோன்பு வைக்கட்டா, இப்படி அதிகமாக இபாதத்துல ஆர்வம் கொண்ட அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள் ஒரு கட்டத்துல கேட்கிறாங்க, யார சொல்ல நான் குர்ஆனை எத்தனை நாள்ல முடிக்கட்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய ஆர்வத்தை பார்த்து சொன்னாங்க, சரிப்பா 7 நாள்ல குர்ஆனை முடியும், 7 நாள்ல குர்ஆனை முடியும். இவர் சொன்னார், இல்லை யார சொல்ல 7 நாள் எனக்கு ரொம்ப அதிகம்னு சொன்னாங்க. நமக்கு 1 வருஷம் ஆனாலும் முடிக்க முடியல, எத்தனை தாளை திருப்பினாலும் 1 வருஷம் ஆனாலும் முடிக்க முடியல. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்கிற சஹாபி சொன்னாங்க, யார சொல்ல 7 நாள் எனக்கு அதிகம், 7 நாள் வேணா, எனக்கு 3 நாள் நான் குர்ஆன் முடிக்கிறேன், 3 நாள் நான் குர்ஆன் முடிக்கிறேன். இப்போ இந்த சஹாபி குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வயசாகுது, 7 நாள்ல குர்ஆன் ஓதி முடிக்க முடியல, சிரமமாக இருக்கிறது. ஆனா முடிக்க முடியலன்னு முடிக்காம இல்லை, 3 நாள்ல முடிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாங்க, சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களே 7 நாள்ல ஒரு தடவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி 7 நாள்ல முடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா சிந்திக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய உள்ளத்துல தோணுது, இல்லை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நாம சொல்லிட்டோம், இல்லை யார சொல்லா 3 நாள்ல நான் முடிப்பேன்னு சொல்லி பெருமானாருடைய ஹயாத் வரைக்கும் என்னுடைய ஹயாத் வரைக்கும் நான் 3 நாள்ல ஒரு குர்ஆன் தான் முடிப்பேன்னு சொல்லி முடிச்சாங்க. அருமையானவர்களே, தான் சஹாபாக்களுடைய நிலை. தொடர்ச்சியாக அமல் செய்வாங்க. மன்சூர் இப்னுல் முஅத்தமிர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபியின், அவங்க தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு சிறுவர் இருக்கிறார். அந்த சிறுவர் என்ன செய்கிறார், தினமும் மாடியை பார்க்கிறார். ஏதோ ஒரு மரத்தை போல ஒரு உருவம் தெரியுது, ஒரு மரம் மாதிரி ஏதோ ஒரு நிக்கிற மாதிரி ஒரு குச்சி தெரியுது. இப்போ இந்த சிறுவர் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் பார்க்கிறார், இரவு நேரங்களில் அந்த மரம் காணல. என்னடா இவர் திடீர்னு ஒரு மரம் காணலையேன்னு சொல்லி தன்னுடைய தாயிடத்தில் அந்த சிறுவர் கேட்கிறார். தினமும் இரவு நேரங்களில் அங்க ஒரு மரம் நிற்குமே, இன்னைக்கு அந்த மரம் காணலையேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தாயார், இது மரம் இல்லை, மன்சூர் இப்னுல் முஅத்தமிர் இரவு நேரங்களில் மௌத் வரைக்கும் அவர் இரவுல தொழுதுகிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. இரவுல தொழுதுகிட்டு இருந்தார். அருமையானவர்களே, குறிப்பிட்ட காலங்களில் அமல் செய்பவர்களே அல்லாஹ் பிரியப்படுறதில்லை. அல்லாஹ் எல்லா காலங்களிலும் அமல் செய்பவர்களை தான் பிரியப்படுறான். குறிப்பிட்ட காலங்களில் அமல் செய்பவர்கள் ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரி, அவர்கள் அல்லாஹ் விளங்கலே. எல்லா காலங்களிலும் அமல் செய்பவர்கள் தான் அல்லாஹ் விளங்கினார்கள் என்பதாக சொன்னார். குர்ஆன்ல அழகான ஒரு ஆயத், ஒரு மனிதன் சில நேரங்கள்ல அமல் செய்யறான், சில நேரங்கள்ல அமல் செய்யறாரு, ஏதோ ஒரு நேரத்தில் துவா கேட்கிறார். ஃபைன் அஸாபஹு கைருன்,
ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா ஈத்மா அன்னபி, நான் துவா செஞ்சனால தான் நடந்துருச்சு, நான் துவா கேட்டதுனால நடந்துருச்சு. ஒயின் அஸாபஹு ஷர்ருன், ஒரு மனிதனுக்கு கெட்டது நடந்துருச்சுன்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், அவருடைய முகத்தை திருப்பி கொடுக்கிறார், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி கொள்கிறார் என்பதாக சொன்னார். இப்போ நல்ல காரியம் நடந்துட்டா நான் துவா செஞ்சனால நடந்துருச்சு, நான் இபாதத்து செஞ்சனால நடந்துருச்சு. ஆனா அதே ஒரு தவறான ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்துட்டா, என்னங்க நான் துவா கேட்கிறேன், என் துவா கபூல் ஆகிறது இல்லை, என்னங்க நான் தொழுகிறேன், என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை என்பதாக அல்லாஹ்வின் மீது அவர் நிராசை அடைகிறார் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், ஃபைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு தஆனா, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டான், ஒரு சோதனையை கொடுத்துட்டான். அல்லாஹ் நல்லா இருக்கிற போதெல்லாம் பள்ளிக்கே வரமாட்டார், நல்லா இருக்கிற போது பள்ளிக்கே வரமாட்டார். ஆனா சோதனை கொடுத்துட்டா அல்லாஹ் அழகாக சொல்றான், லிஜம்பிஹி காயிதன் அவ் காயிமா, படுத்து துவா கேட்பார், உட்கார்ந்து கேட்பார், எல்லா நிலையும் துவா. எல்லாம் சோதனை வந்துருச்சு, எல்லாம் சோதனை வந்துருச்சு, சரி செய், சோதனை வந்துருச்சு, சரி செய், படுத்து கேட்பார், உட்கார்ந்து கேட்பார், நின்று கேட்பார், எல்லா இடத்திலும் அல்லாஹ் இடத்துல துவா கேட்பார். அல்லாஹ் ஒரு கட்டத்திலே அந்த சோதனையை சரியாக்கிட்டான்னு சொன்னா இவர் துவா கேட்காத ஆள் மாதிரி திரும்பி போயிடுவார், துவா கேட்காத ஆள் மாதிரி திரும்பி போயிடுவார் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா எந்த இபாதத்தை பிரியப்படுறான், எந்த அமல் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல் சொன்னா எது தொடர்ச்சியாக செய்யப்படுகிறதோ அந்த இபாதத்து தான் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய இபாதத்தாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ரமதானுடைய காலங்கள், அதே போல சில காலங்கள் மாத்திரமல்லாமல் மௌத்து வரைக்கும் நல்ல அமல்கள் செய்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.